Good afternoon, students. இப்போ வந்து fluid mechanics டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு. fluid mechanics இது வந்து டெஸ்ட் 6. டெஸ்ட் 6க்கான ஸ்கிரீனை ஷேர் பண்றேன். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, ஃபார் எ fluid வந்து ஃப்ளோ ஆகுது through a divergent pipe வழியா fluid வந்து ஃப்ளோ ஆகுது of length L having inlet radii வந்து R1 outlet radii R2 respectively. Constant flow rate discharge வந்து Q னு நோட்டேட் பண்ணிருக்காங்க. Assuming the velocity to be the axis and uniform at any cross section. velocity வந்து cross section எல்லா இடத்துலயும் வந்து யூனிஃபார்மா இருக்குன்னு சொல்றாங்க. Accelerator at the exit கேக்குறாங்க. This is the first question. So option வந்து 2Q R1 minus R2 divided by pi L R2 cube, 2Q square R1 minus R2 pi L R2 cube, 2Q square open the bracket R1 minus R2 pi square L R2 cube, R2 power of 5 இல்லாட்டி D வந்து 2Q square R2 minus R1 divided by pi square L R2 power 5. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஆப்ஷன்ஸ். ஸோ இதை டெரைவ் பண்ணுங்க. டெரைவ் பண்ணிட்டு என்ன ஆன்சர் அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தட் இஸ் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்க போறோம். அடுத்த கொஸ்டின் என்னன்னா, த கேப் பிட்வீன் மூவிங் சர்க்குலர் பிளேட் அண்ட் ஸ்டேஷனரி சர்ஃபேஸ். ஒரு ஸ்டேஷனரி சர்ஃபேஸ் இருக்கு, ஒரு மூவிங் சர்க்குலர் பிளேட் ஒன்று இருக்கு. இஸ் பீயிங் கண்டினியூஸ்லி ரெடியூஸ்ட் as a circular plates comes down at uniform speed v towards the stationary bottom surface. அது கீழே வர ஸ்பீட் வந்து ரெடியூஸ் ஆயிட்டு வருது as shown in the figure. If in the process the fluid contained between the two plates flow out radially, the fluid வந்து என்னன்னா incompressible and inviscid சொல்றாங்க. இப்போ இதுக்கு radial velocity வந்து at any radius, ஒரு கேப் வந்து h இருக்கும்போது radial velocity என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அடுத்தது radial component of fluid acceleration கேக்குறாங்க at r equal to r. ஸோ இதுல ஆப்ஷன் பாத்தீங்கன்னா VR equal to VR by 2h, இல்ல VR by h, 2VR by h, இல்ல VR by h அப்படின்ட்டு சொல்றாங்க. radial component of fluid acceleration வந்து பாத்தீங்கன்னா 3v square r by 4h square, v square r by 4h square, v square r by 2h square, v square h by 4r square அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து you are asked to evaluate the assorted fluid flow. ஒரு fluid flow கொடுத்திருக்காங்க given in the laboratory application. the two dimensional velocity field கொடுத்துட்டாங்க, u equal to 2y, v equal to minus 3x. அது ஒரு p. q க்கு வந்து பாத்தீங்கன்னா u equal to 3xy, v equal to 0. r க்கு u equal to minus 2x, v equal to 2y அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இன்கம்ப்ரெசிபிள் இர்ரோட்டேஷனல் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ சால்வ் பண்ணுங்க. இதுல வந்து எது அப்படின்னு கண்டுபிடிங்க. பி அண்ட் ஆரா, கியூவா, கியூ அண்ட் ஆரா, ஆரா. அடுத்தது வந்து டூ டைமென்ஷனல் ஃப்ளோ ஃபீல்டு கொடுத்துருக்காங்க. as velocity along x and y direction கொடுத்துருக்காங்க. u equal to x square t, v equal to minus 2xyt. இந்த t இந்த டைம் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரீம்லைன் கேட்குறாங்க. நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரீம்லைனுக்கு என்ன இது யூஸ் பண்ணணும் அப்படின்னு யூஸ் பண்ணிட்டு கண்டுபிடிங்க. அப்ப கண்டுபிடிச்சா x square y equal to constant வருதா, இல்ல xy square equal to constant வருதா, xy equal to constant வருதா, இல்ல not possible to determine. அடுத்த क्वेश्चन பாத்தீங்கன்னா velocity component in xy direction கொடுத்திருக்காங்க are given by u equal to lambda xy cube minus x square y, v equal to xy square minus 3/4 of y power 4. இல்ல lambda கண்டுபிடிக்க சொல்றாங்க. கண்டிஷன் என்ன, incompressible fluid அப்படின்னு சொல்லிருக்காங்க. lambda வந்து a வந்து minus 3/4, b வந்து minus 4/3, c வந்து 4/3, d 3 அப்படின்னு கேக்குறாங்க. அடுத்த क्वेश्चन வந்து ஸ்டீம் ஃபங்க்ஷனை பத்தி ஒரு அருமையான क्वेश्चन கேட்டிருக்காங்க. 2D ஃப்ளோ வந்து கொடுத்துட்டாங்க, வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க. v வெக்டார் equal to x plus 2y plus 2i cap plus 4 minus y j cap. இதை வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா கம்ப்ரெசிபிள் இரோட்டேஷனலா, இல்ல கம்ப்ரெசிபிள் நாட் இரோட்டேஷனலா, இன்கம்ப்ரெசிபிள் இரோட்டேஷனலா, இன்கம்ப்ரெசிபிள் நாட் இரோட்டேஷனலா கண்டுபிடிக்கணும். அதான் அடுத்த கேள்வி. For a steady two-dimensional flow, the scalar component of velocity field கொடுத்தா v equal to minus 2x, v suffix x equal to minus 2x, v suffix y equal to 2y, v suffix z equal to 0. What are the component of acceleration கேக்குறாங்க. இப்போ ax equal to 0, ay equal to 0 ஒரு ஆப்ஷன், ax equal to 4x, ay equal to 0 இன்னொரு ஆப்ஷன், ax equal to 0, ay equal to 4y இன்னொரு ஆப்ஷன், ax equal to 4x, ay equal to 4y. இந்த நாலு ஆப்ஷன்ல எதுன்னு கேட்டிருக்காங்க.
அடுத்தது ஒரு ஸ்டெடி இன்கம்ப்ரசிவ் ஃப்ளோ இருக்கு. அதுல u என்ற காம்போனன்ட் வந்து 2x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர், v என்ற காம்போனன்ட் வந்து -4xy. வாட் இஸ் த கன்வெக்டிவ் ஆக்சிலரேஷன் அலாங் தி x டைரக்ஷன்? ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல வந்து கன்வெக்டிவ் ஆக்சிலரேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. பர்டிகுலர் பாயிண்ட் வந்து 1/1,2. இப்போ கண்டுபிடிச்சா ax வந்து 6 யூனிட்டா, ax வந்து 24 யூனிட்டா, ax வந்து -8 யூனிட்டா, ax வந்து -24 யூனிட்டான்னு கண்டுபிடிக்கும். அடுத்தது 10வது கேள்வி. the area of 2 mm long tapered duct இருக்கு. அதோட ஏரியா வந்து ஒரு ஃபங்க்ஷன் படி இதுவாகுது. a = 0.5 - 0.2x. x வந்து டிஸ்டன்ஸ் இன் மீட்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டிஸ்சார்ஜ் வந்து கொடுத்துட்டாங்க 0.5 m3/s. flowing in a duct is found to increase at a rate of, அது இன்க்ரீஸ் ஆகிற ரேட்னு கொடுத்துட்டாங்க 0.2 m3/s². லோக்கல் ஆக்சிலேஷன் வந்து இன் மீட்டர்/s² at x = 0 கேட்குறாங்க. ஆப்ஷன் வந்து 1.4 1 0.4 0.667 கேட்குறாங்க. அடுத்த क्वेश्चन 11வது क्वेश्चन, the component of velocity in a two dimensional frictionless incompressible flow. ஒரு two dimensional frictionless incompressible flow இருக்கு. u = t² + 3y, v = 3t + 3x. what is the approximate resultant total acceleration at the point 3,2 and at t = 2? எவ்வளவு அப்படின்னா 5 a ஆப்ஷன் a 5, ஆப்ஷன் b 49, ஆப்ஷன் c 59, ஆப்ஷன் d 54. அடுத்து 12வது क्वेश्चन. 12வது क्वेश्चन வந்து ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க. டூ டைமென்ஷனல் ஃப்ளோக்கு psi = x² - y² கொடுத்திருக்காங்க. இப்போ என்ன கேக்குறாங்கன்னா மேக்னெட் ஆஃப் வெலாசிட்டி அட் ஏ பாயிண்ட் 1,1. அப்ப ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு வெலாசிட்டி கேக்குறாங்க. a வந்து 2 b வந்து 2√2 c வந்து 4 d வந்து 8 கேக்குறாங்க. two flows are specified as, அப்ப a வந்து a என்ற ஒரு ஃப்ளோ கொடுத்தா u = y, v = -3/2x, b வந்து a u = xy², v = x²y. இதுல வந்து which one of the following can be concluded? நம்ம ஒரு முடிவுக்கு வர சொல்றாங்க. both flow rotational முடிவுக்கு வரலாமா, both flow irrotational முடிவுக்கு வரலாமா, இல்ல flow a rotational flow b irrotational, இல்ல flow a irrotational flow b rotational, எந்த முடிவுக்கு வரீங்க அப்படின்னு கேக்குறாங்க. சோ சால்வ் பண்ணி கண்டுபிடிங்க. क्वेश्चन नंबर 14 என்ன சொல்றாங்க அப்படின்னா எலாஸ்டிசி ஃபீல்ட் கொடுத்துட்டாங்க. is given by u = 3xy and v = 3/2x² - y². what is the relevant equation of streamline கேக்குறாங்க. அப்ப dx/dy = x² - y²/xy இல்ல 3xy x² - y² இல்ல 2xy x² - y² இல்ல dx/dy = x² - y² 2xy. எல்லாமே dx/dy தான் கேட்டிருக்காங்க. அதனால அது வந்து dx/dy என்ன வருதுன்னு கண்டுபிடிக்கணும். So two dimensional flow field incompressible steady flow இருக்கு. velocity component கொடுத்திருக்காங்க. u = a e⁴ ன்னு கொடுத்துட்டாங்க. what is other component of velocity? other component u க்கு other component of velocity என்னன்னா v. அந்த v வந்து எப்படி கண்டுபிடிங்க? v = a e⁴xy, v = a e⁴x, v = a e⁴x into y plus f of x, v = a e⁴x into x plus f of y அப்படின்னு சொல்றாங்க. steady incompressible flow கொடுத்துட்டாங்க. steady incompressible flow u component வந்து a e⁴x. சேம் क्वेश्चन தான். so v component of velocity வந்து கேக்குறாங்க. இதுல வந்து ஆப்ஷன் மட்டும் பார்த்திருக்காங்க. a e⁴y ax into y, v = -aexy plus f of x இல்ல -ae of x அப்படின்னு சொல்லிருக்காங்க. which one of the following stream function is possible irrotation flow field? இப்ப ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷன் வந்து 4 ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷன் கொடுத்துறாங்க. எது வந்து பாசிபிள் அப்படின்னு கேக்குறாங்க. இது a = psi x³ y, b = psi 2xy, c = psi ax² y², d வந்து psi = ax plus by². இதுல வந்து irrotation flow field எதுன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. அதே போல அதே மாதிரி क्वेश्चन தான் 18வது கேள்வி. which one of the following stream function is possible irrotation flow field? psi = y² - x², psi = a sin xy, psi = ax²y, psi = ax plus by². அடுத்த கேள்வி 19வது கேள்வி பாத்தீங்கன்னா which one of the following function represents the velocity potential in two dimensional flow of an ideal fluid? அதுல 1 வந்து 2x + 3y, 2 வந்து 4x² - 3y², 3 வந்து cos x - y, 4 வந்து tan inverse x/y. இதுல வந்து எந்த flow field வந்து represent the velocity potential in a two dimensional flow field இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆப்ஷன் 1 and 3 b வந்து 1 and 4 c 2 and 3 d 2 and 4. இப்போ பாசிபிள் irrotation ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க, ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ psi வந்து ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷன் சொல்றாங்க, pi வந்து velocity potential கொடுத்தாங்க. இதுல irrotation எது அப்படின்னு கேக்குறாங்க. psi = first a க்கு ஆப்ஷன் வந்து போடல, அதனால விட்டுலாம். b வந்து psi = a x² - y², c வந்து pi = u r cos theta plus u by r cos theta, d வந்து pi = r - 2 by r sin theta. அடுத்த क्वेश्चन சூப்பரான क्वेश्चन. the velocity potential கொடுத்திருக்காங்க. pi = x² - y² plus கான்ஸ்டன்ட் கொடுத்திருக்காங்க. ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷன் கேக்குறாங்க.
So minus 2xy plus constant plus 2xy plus constant இல்ல minus 2xy plus f of x இல்ல minus 2xy plus f of y அப்படின்னு கேக்குறாங்க. அடுத்தது 22வது கேள்வி ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷன் 2 டைமென்ஷனல் ஃப்ளோ கொடுத்தாங்க psi equal to xy ன்னு கொடுத்தாங்க பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் வந்து என்ன வரும்னு கேக்குறாங்க. x square plus y square by 2 இல்ல x square minus y square by 2 இல்ல xy இல்ல வந்து x square y plus y square x அப்படின்னு கேக்குறாங்க. அடுத்தது ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷன் x square minus y square ன்னு கொடுத்துட்டாங்க பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் கேக்குறாங்க. 2xy plus f of x 2xy plus a constant இல்ல 2 into x square minus y square இல்ல 2xy plus f of y இது எதுன்னு நம்ம சொல்லணும். The velocity component for a two-dimensional incompressible flow of a fluid u equal to x minus 4y v equal to minus y minus 4x. இதை எப்படி it can be conclude பண்ணலாம் அப்படின்னு. The flow does not satisfy the continuity equation சொல்லலாமா இல்ல flow rotation சொல்லலாமா flow irrotation சொல்லலாமா இல்ல none of the above சொல்லலாமான்னு கேக்குறாங்க. ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க psi equal to x cube minus y cube two dimensional flow field சொல்லிட்டாங்க. velocity at a point 1, minus 1 கேக்குறாங்க. a வந்து 4.24 b வந்து 2.83 c வந்து 0 d வந்து minus 2.83. அடுத்து psi equal to 2xy அப்படின்ற ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க ஃப்ளோ ஃபீல்ட் அதான் velocity at a point 2, 1 கேக்குறாங்க 4 யூனிட்டா 5.4 யூனிட்டா 1.73 யூனிட்டா 4.47 யூனிட்டா கண்டுபிடிக்கணும். Consider the following statement pertaining to the kinematics and dynamics. அப்படி kinematicsனா வந்து மோஷனை பத்தி படிக்க டைனமிக்ஸ்னா மோஷனோட போர்ஷன்ஸ் எடுத்து படிச்சா அது டைனமிக்ஸ். சோ இல்ல psi equal to x square minus y square velocity at a point 1, 1 வந்து 2√2 இல்ல for all types of flow வந்து ஸ்ட்ரீம் அண்ட் பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகுமா Bernoulli equation is not valid for real fluid flow அப்படின்றது சொல்றாங்க. இல்ல 1 2 3 கரெக்ட்டா 1 and 2 கரெக்ட்டா 2 and 3 கரெக்ட்டா 1 and 3 கரெக்ட்டா அப்படின்றது கேக்குறாங்க. The velocity potential near flow field வந்து pi equal to 2xy corresponding stream function வந்து என்ன வரும் அப்படின்னு கேக்குறாங்க. y square minus x square plus constant இல்ல x square minus y square plus constant இல்ல half into x square minus y square plus constant இல்ல 2 into x minus y constant அப்படின்றது தெரியும். Stream and velocity potential function for 2D flow field கொடுத்துட்டாங்க u equal to 2x v equal to 2y இப்ப psi equal to 2xy pi equal to x square minus y square அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் psi equal to x square minus y square pi equal to 2xy இல்ல psi equal to x square y square pi equal to x square plus y square psi equal to x square plus y square pi equal to x square y square இது எது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கண்டுபிடிக்கணும். ஒரு cylindrical vessel இருக்கு height equal to diameter height and diameter சமமா இருக்கு is filled with the liquid moved horizontally அப்ப cylindrical vessel வந்து moved horizontally equal to the acceleration due to gravity ratio of liquid left vessel to the liquid in the static equilibrium எவ்வளவு liquid இருக்கு அப்புறம் வந்து மிச்சம் கடைசியா மோஷன்ல இருக்கும்போது எவ்வளவு liquid இருக்குன்னு கேக்குறாங்க 0.2 0.4 0.5 0.75 அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். Which of the following represent the continuity equation for the steady flow? Delta dot rho v plus dou rho by dou t equal to 0 delta dot rho v plus d rho by dt equal to 0 இல்ல delta dot v equal to 0 delta dot rho v vector equal to 0 அப்படின்றது சொல்லணும். இப்ப continuity equation for 3-dimensional flow continuity equation for 3-dimensional flow dou u by dou x plus dou u by dou y plus dou rho by dou z equal to 0 ன்னு சொல்றாங்க. இது வந்து steady flow க்கு மட்டும் தான் அப்ளை ஆகுமா யூனிஃபார்ம் flow க்கு மட்டும் அப்ளை ஆகுமா ideal fluid flow க்கு அப்ளை ஆகுமா இல்ல ideal and viscous flow க்கு அப்ளை ஆகுமான்னு தெரியணும். Steady incompressible 2-dimensional flow இருக்கும்போது one velocity component x direction கொடுத்தாங்க u equal to ck square by y square அப்படின்றாங்க. another y direction என்ன வரும்னு கேக்குறாங்க v equal to minus cx plus y இல்ல v equal to minus cx by y v equal to minus xy v equal to minus cy by x அப்படின்னு கண்டுபிடிக்கணும். The component of velocity u and v x and y direction கொடுத்துட்டாங்க 2D flow problem சொல்லிட்டாங்க incompressible fluid சொல்லிட்டாங்க u equal to x square cos y v equal to minus 2x sin y இல்ல u equal to x plus 2 v equal to 1 minus y u equal to xy t v equal to x cube minus y square t divided by 2 இல்லாட்டி u equal to ln of x plus y v equal to xy minus yx இதுல வந்து இதெல்லாம் continuity equation satisfy பண்ணனும்டா 1 2 3 2 3 4 3 4 1 2 v vector வந்து is the velocity vector of fluid இருக்கும்போது delta v vector வந்து equal to 0 னா இப்ப நம்ம எப்படி தீர்ப்பு வழங்குது steady and incompressible சொல்லலாமா இல்ல steady and irrotation சொல்லலாமா inviscid irrespective of inviscid flow respective flow irrespective of steadiness incompressive flow irrespective of steadiness எது அப்படி சொல்லலாம் அப்படி கேக்குறாங்க. அப்புறம் circulation and vorticity which one of the following expresses the rotational component of 2-dimensional fluid element so எது வந்து rotational component சொல்றாங்க omega x equal to half into dou u by dou x minus dou u by dou y அப்படின்ற சொல்றாங்களா இல்ல omega x equal to half into dou u by dou x plus dou u by dou y இல்ல omega x equal to half into dou u by dou x minus dou u by dou y இல்ல omega x equal to half dou u by dou x plus dou u by dou y எது அப்படின்னு கேக்குறாங்க.
இப்போ 2 dimensional irrotation flow ல dou v by dou y minus dou u by dou x equal to 0 வா, dou u by dou z minus dou w by dou x equal to 0 வா, dou w by dou y minus dou y by dou z equal to 0 வா, இல்ல dou v by dou x minus dou u by dou y 0 வா, எது வந்து satisfy ஆகும்ன்றாங்க. அப்புறம் liquid mass தன்னை தானே readjust itself undergo a rigid body type of motion when it is subjected to a எப்போ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் பார்த்தா கான்ஸ்டன்ட் ஆங்குலர் வெலாசிட்டியா, கான்ஸ்டன்ட் ஆங்குலர் ஆக்சிலரேஷனா, லீனியர் வேரியிங் வெலாசிட்டியா, லீனியர் வேரியிங் ஆக்சிலரேஷனான்னு கேட்கறாங்க. அடுத்தது வெலாசிட்டி பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துட்டாங்க. பை ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். மேக்னிட்யூட் ஆஃப் வெலாசிட்டி அட் பாயிண்ட் 1,1 கேட்கறாங்க. 2 4 2 √2 4 √2. ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷன் வந்து எதெல்லாம் கரெக்டா இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. ஃப்ளோ ஷுட் பி ரொட்டேஷன் இரோட்டேஷனலா, ஈக்குவேஷன் கண்டினியூட்டி ஷுட் பி சாட்டிஸ்ஃபைடா, flow should be incompressible, equation of continuity and momentum should be satisfied, இல்ல 1 2 3 4 1 3 4 2 1 3 2 alone அப்படின்னு கேக்குறாங்க. அடுத்த क्वेश्चन சூப்பரான क्वेश्चन. consider the following statement. stream function exit ஆகும்னா flow should be irrotational, potential function possible even though the continuity is not satisfied, streamline diverge when the flow is accelerated, Bernoulli equation will be satisfied to flow across a cross section. So இப்ப இதுல 1 2 3 4 1 3 4 3 and 4 2 only அப்படின்றது கேக்குறாங்க. consider the following statement. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து 2 dimensional potential flow லாப்லேஸ் ஈக்குவேஷன் ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும், லாப்லேஸ் ஈக்குவேஷன் வெலாசிட்டி ஃபங்க்ஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும், ஸ்ட்ரீம் லைன் ஈக்குவபொட்டன்ஷியல் லைன் முச்சுவலி பெர்பெண்டிகுலரா இருக்கும், ஸ்ட்ரீம் லைன் கேன் இன்டர்செக்ட் ஈச் அதர் இன் ஹை ஸ்பீட் ஃப்ளோ. ஸோ இதுல வந்து 1 4 2 4 1 2 3 2 3 4 கேக்குறாங்க. This is the question today's for the today's test. So this is the fluid mechanics test 6. நீங்க வந்து உங்க டைம் ஸ்டார்டிங் டைம் நோட் பண்ணீங்க, எண்ட் டைம் நோட் பண்ணுங்க. இது ப்ராப்ளம்லாம் இருக்கனால கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். So you can start the test now. All the best champions. நீங்க முடிங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து ஆன்சர் கீ ரிலீஸ் பண்றேன். ஆன்சர் கீ பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம we will meet in the discussion. Okay, thank you champions. All the best for the fluid mechanics test which is marathon series. Develop yourself with technical skills. So இது வந்து இதோட நம்ம வந்து இந்த டெஸ்ட் क्वेश्चन பேப்பர் முடிஞ்சது. டெஸ்ட் நல்லா எழுதுங்க. முடிச்சிட்டு ஒரு ஆன்சர் கீ போட்டீங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். Thank you champions. This is Professor R. Surendan signing off for the from the Fluid Mechanics Test 6 Marathon Series. Thank you, champions.